இப்போது என்னோட மூதாதையர்கள்லாம் கும்பிட்ட ஒரு கடவுள், அந்த கடவுள் இந்த இடத்துல தான் பிறந்திருக்காருன்னு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உலகமே அங்கே திரண்டு வரும் பார்க்கறதுக்கு. அப்படி எங்களோட தெய்வம் பிறந்த ஒரு இடம் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற விஷயம் படி பார்த்தீங்கன்னா முருகர் பிறந்தது தமிழ்நாடு. அப்போ உலகம் முழுக்க இருக்க பல பேர் இங்கே தானே வரணும். அதுதான் சொல்ல, அதுதான் என்னென்னா தொடர்பு, அதாவது அட்ரஸை தொலைச்சிட்டேன்னு என்ன பண்ணுவேன், அவ்வளோதான், தொலைச்சிக்கிட்டே இருக்கணும். அட்ரஸ் இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்போ பல பேர் வந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரவங்க நிறைய பேர் கேட்டிருக்கேன், எதுங்க வந்தீங்க, சென்னை பார்க்க வந்தேன். இல்லைங்க 5-6 தலைமுறைக்கு முன்னாடி தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு, ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு இங்கேருந்து கூட்டு போயிட்டாங்க எங்கள் மலேசியாவில். அப்போ போனவங்க நாங்கள் அப்படியே கூலியாக வேலை செஞ்சோம். அப்புறம் அடிக்கடி நாங்கள் வரலைங்க, பிரிட்டிஷ்காரர் ரூல்லாம் இருக்கும்போது இங்கே வரல. இப்போ நம்ம ஊர் அங்கே நாங்கள் வசதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் எங்கள் தாத்தா ஊர் எது, அந்த ஊர் தேடுறோம். ஒரு ஊர்லேயும் போனாக்கா இந்த பட்டின்றான் அந்த பட்டின்றான், எல்லாமே பட்டின்றாங்க. எது தாத்தா ஊருக்கு தெரியல, எனக்கு அலையிறேன். தாத்தா ஊர் தெரியல அலையிறான், ஏன்னா அட்ரஸ் இல்லை. அது மாதிரி வரலாறை தொலைத்து விட்டால் நாம் வந்து தேடி பிடிக்க முடியாது. இப்போ நம்மளுடைய நோக்கம், டிஸ்கஷனுடைய நோக்கமே என்னென்னா, இந்த தொலைந்த வரலாறை மீட்டெடுப்பது தான். தமிழருடைய வரலாறு என்பது உலகம் தழுவிய வரலாறு. இந்த முருகர் வந்து உலகம் பூரா போயிட்டு சும்மா சுற்றிட்டு வரல. அவர் போனபோது அங்கே ஒரு நகரத்தை உருவாக்கினார், ரோமுக்கு போயிருக்கிறாரு. இப்போ இருக்கிற கிறிஸ்துவாலயம் இருக்கு இல்லையா, ஜெருசலம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடியே முருகனுக்கு உண்டான ஒரு சில அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முருகனுக்கு உண்டான அடையாளங்கள்லாம் இருந்திருக்காங்க. அங்கே வந்து சாலமன்ற பேர் இருக்கு இல்லையா, சாலமன் கிறிஸ்டியனில், சிக்கந்தர் ஷான்றது வந்து எப்படி முருகன் பேரோ அதே மாதிரி சாலமன் இருக்கா இல்லையா, அந்த நேமே வந்து முருகன் பேருன்றாங்க. இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே வந்து மகாபலிபுரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு மழையில் வந்து தோண்டி எடுத்து ஒரு 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 ஒன்று மகாபலிபுரத்துக்கு போகிறதுல சாலக்குப்பம்னு ஒன்று, மகாபலிபுரத்துக்கு சாலக்குப்பம் ஒரு புயலில் வந்து என்னாச்சுன்னா தண்ணி வந்து கீழே வடிஞ்சிச்சு. கீழே வடிஞ்ச பிறகு மணல்லேருந்து ஒரு சின்ன திட்டுலாம் தெரிஞ்சுது. அதை தோண்டி எடுத்தாங்க அகழ்வாராய்ச்சியில். கடைசியில் மிகப்பெரிய கோயில், 3000 வருஷம் பழமையான ஒரு கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோயிலுக்கு பேர் சாலவக்குப்பம். சாலவக்குப்பத்து உள்ள என்னடா இருக்குதுன்னா வேல் இருக்குது. அப்போ சாலமன்றவன் யார், சாலவக்குப்பத்தில் இருக்கிற சாலவனும் கிறிஸ்தவத்தில் சொல்லக்கூடிய சாலமனும் முருகனும் ஒன்று. இதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. இது நான் வந்து ஒரு நிறைய இதுக்கு இந்த யூடியூப்பில் தான் இப்போ போட்டுட்ருக்காங்க, அது கன்ஃபார்ம் ஆகும். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, காங்கோன்னு ஒரு இடம் இருக்குது ஆப்கானிஸ்தானில், இது ஆப்பிரிக்காவில் அந்த காங்கோ பகுதிக்கு போயிருக்கார் அவர். காங்கோ பகுதியில் போய் அங்கே சிறப்பாக இருந்த மாடுகள் எல்லாம், காளை மாடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து எங்கே அவர் என்னென்ன எந்தெந்த ஊரில் எதை பார்க்குறாரோ அதை பூரா வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரார். அதாவது பாரதியார் பாடலால் திக்கெட்டும் போவோம் பல இதுங்களை என்னது உலகத்தினுடைய எல்லா திக்குக்கும் போவோம், அந்த ஊரில் இருக்கிற வளங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் சேர்ப்போன்றார. பாரதியார் சொல்கிற அந்த மீனிங்கே எங்கே இருந்தாலும் முருகன் தான் வருது. முருகன் போய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரில் காங்கோவில் இருக்கிற காளைகள் இருக்குல்ல, ரொம்ப சிறப்பான காளைகள். இது இருந்தால் நம்ம ஊருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த காங்கேயங்களை வந்து பல ஆயிரக்கணக்கான காளைகளை ஆள வச்சு தரைமார்க்கமாக கொண்டு வந்தது. அதுதான் இங்கே காங்கேய காளைகள்ன்றோம். எங்கே பழனிக்கு பக்கத்தில் காங்கேயன் காளைகள் இருக்குல்ல, காங்கேயன் ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே கொண்டு வந்து முருகன் கொண்டு வந்த காங்கேயன் காளைகளை பிரீடு அங்கே இங்கே மட்டும்தான் பிரீடு இருக்குது இந்தியாவிலேயே. அதுதான் சிந்துவனி சமநிலையில் வந்து காங்கேயன் முருகா இருக்கும். அதில் வந்து இது ஒன்று இருக்கும், வேல் ஒன்று இருக்கும். இதோட முருகனுக்கும் அந்த காளிக்கு இனம் சம்பந்தம்னு சிந்துவெளி சம்பள ஆராய்ச்சியாளர்லாம் மண்டை உடைச்சிட்டு கிடக்கிறார். அவர் அங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊர்லேயும் எது சிறப்பாக இருக்குது அது பூரா கொண்டு வந்திருக்கார். ரோம் நாட்டிலேருந்து ரோம ரிஷின்னு ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கார். 18 ரிஷியில் ஒருத்தர் பேர் ரோமர். ரோம் நாட்டிலேருந்து அவர் கொண்டு வந்துடுறார். ஏன்னா அவர் இந்த தாது இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் உள்ளவர், அவர் சயின்டிஸ்ட். அதனால் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கார். அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே இதுக்கு போகிறார், யூரோப்பு பூரா சுற்றிட்டு சைனா போகிறார். சைனாவில் போகர்னு ஒருத்தருக்காரு. இவர் வந்து மருத்துவ ஆராய்ச்சியில் நல்லா பண்ணுறாரு. தூக்கு அவரை அப்படியே மருந்தும் தூக்கு அவரையும் தூக்கு அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வர. இந்த 18 சித்தர்கள் மாநாடு நடத்துகிறார் அவர். முருகர் வந்து 18 சித்தர்களை வச்சு 18 சித்தர்கள் மாநாடு நடத்துகிறார். அந்த 18 சித்தருக்கு தலைவர் யாருன்னா அகத்தியர் ஒரு சித்த வைத்திய ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் வச்சு, இவர் என்னன்னா, இவர் ராஜான்றதுனால ஸ்பான்சர், இவர் பணம் செலவு பண்ணுறாரு. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாம் கண்டுபிடிங்க, மருத்துவ முறையில் என்னென்ன இருக்குதோ அது பூரா கண்டுபிடிங்க. முருகன் வந்து வெளிநாடு பூரா போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு உலகநாயகன் பேர். சும்மான ஒருத்தனுக்கு உலகநாயகன் பேர் வைப்பாங்களா? ஏன் உலகத்துலன்னா 5 கண்டங்கள் இருக்குது. தமிழ்நாடு, அதாவது இந்தியா, சைனா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா, எகிப்து, எல்லா நாட்டையும் சுற்றி வந்து ஒரே ஒரு டச் பண்ண ஒரே ஆள் முருகன் தான். அதாவது கடல்
தாண்டி நிலம்னு எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாரு. ஏன் கடலுக்கு தான் போயிட்டு வந்துட்டார். ஏற்கனவே வந்து மலேசியா சிங்கப்பூர் போர் வரும்போது கடல் பயணம் தான் வருது முதல் இது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட உலகமே சுற்றிட்டாரு. நீங்கள் வந்து கடலில் பயணம் பண்ணவங்க வந்து இல்லை திருமால் பயணம் பண்ணலை, பிரம்மா கடலில் பயணம் பண்ணதே கிடையாது. அந்த மும்மூர்த்திகள் சொல்கிறவங்க கூட கடலில் பயணம் பண்ணி, விநாயகர் வந்து கடலில் பயணம் பண்ணதா கிடையாது. முதல் கடல் பயணி வந்து யாருன்னு சொன்னால் முருகன் தான். முருகனுக்கு வந்து என்னென்னா முத என்ன பண்ணுறாராம், தான் கூட்டும் போகிற கடவுள் இருக்கு இல்லையா, தான் முத வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறார்ல, அப்போ பெரும்பாலும் கடலில் போனால் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகலை. கடலில் போனால் அங்கே யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டான்ல, தரையிலன்னா தப்பிச்சு ஓடி வந்துடலாம், ஓடி ஒளியலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால் கடல் வாருக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஆனால் முத முருகன் வந்து கடல் வாரில் போகும்பொழுது அவன் பயன்படுத்திய அந்த இதுக்கு இல்லையா, ஷிப்பு இருக்கு இல்லையா, போட்டு, அதுக்கு பேர் நாவாயின்னு பேர். அவன் தான் வந்து ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறான். அதுதான் பின்னாடி நேவல்னு மாறுது. நம்ம தமிழில் பேர் வச்ச நாவாய் தான் பின்னாடி தமிழில் ஆங்கிலத்தில் நேவல் மாறுது. அவன் சின்னதாக இருந்த போட்டுக்கெல்லாம் வந்து கட்டுமரான்னு பேர் வைக்கிறான் முருகன், கட்டுமரம்னு. அது இங்கிலீஷில் வந்து பேரை மாற்ற முடியல, கட்டமரான்றான். இங்கிலீஷ்காரன் அப்படியே வச்சுக்கிட்டான் பேரை. சின்ன போட்டுக்கு பேர் கட்டமரான், பெரிய போட்டுக்கு பேர் நேவல். நாம் நாவாயின்னு வச்சுருக்கிறோம். நம்ம உலகத்துக்கே வந்து கப்பல் சம்மந்தப்பட்ட படகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னோடி வந்து தமிழ்நாடு. அதுக்கு முன்னோடி வந்து யாருன்னா முருகன். அவன் என்னென்னா எப்போ சூரபத்மன் தப்பிச்சு போனானோ அப்போவே டேய் கப்பல் படை ஒன்று போட்டுருக்கூடா தனியே அப்படின்னு கப்பல் படையை ஷார்ப்பாக பிரமாதமாக வச்சுருந்தது முருகன் தான். அதனால் கப்பல் படையிலும் நம்பர் 1 அவர். வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ண யானைப்படையிலையும் நம்பர் 1 அவர். இந்திரனை போய் சண்டை போடும்போது யானையில் தான் போகிறாரு. அப்புறம் உலகம் பூரா போகும்போது குதிரைப்படையும் பயன்படுத்துகிறாரு. எல்லா வகையான படையும் பயன்படுத்தின முருகன். அவர் வந்து 18 போய் சும்மா சுற்றிட்டு ஊரை சுற்றிட்டு போகவில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பான விஷயங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக இங்கே ஒரு இடத்துல கொண்டு வந்து மாநாடு போடுறாரு. 18 சித்தர்கள் மாநாடுன்றது என்னென்னா உலக மருத்துவ மாநாடுன்னு பேர். அது மெடிக்கல், அதுதான் 18 சித்தர்கள் மாநாடு. அந்த 18 சித்தர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. அகத்தியர் என்பவர் டெல்லியிலேருந்து வந்தவர், போகர் என்பவர் வந்து சைனாவிலேருந்து வந்தவர், ரோமரிஷி வந்து ரோமிலேருந்து வந்தவர், கொரக்கரன்றவர் வந்து குஜராத் பக்கத்துலேருந்து வந்தவர். அப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் ரிஷிகள், இது எல்லாம் ஒன்றா சேர்த்து. அப்போ என்னென்னா உலகத்தில் இருக்கிற மெடிக்கல் துறை இருக்கு இல்லையா, மருத்துவத்துறையினுடைய முன்னோடி தமிழ்நாடு. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சித்த மருத்துவம், இங்கிலீஷ் மருத்துவம், என்ன சொல்கிறது, ஜெர்மன் மருத்துவம், அப்புறம் என்னது இது யுனானி மருத்துவம் அப்படின்னு ஒரு 7-8 மருத்துவம் சொல்கிறாங்களே, அத்தனை மருத்துவம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை மருத்துவத்துக்கு முன்னோடி வந்து நம்முடைய சித்த மருத்துவம் தான்றதை மறந்துடுறான். இப்போ என்ன கொண்டு வந்து திரிக்கிறானுங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்தால் இங்கிலீஷ் மருத்துவத்தை திணிச்சிட்டு போயிட்டான். வடநாட்டிலக்காரன் இந்த ஊருக்கு வந்தபோது என்ன கொண்டு வரணும், ஆயுர்வேதிக் கொண்டு வந்து திணிச்சிட்டு போயிட்டான். அந்த ஊரில் இருக்கிறவன் ஜெர்மன்லேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் வந்தானுங்க, ஃப்ரான்ஸு ஜெர்மன்லாம் வந்தானுங்க கொஞ்ச நாள். வெளிநாட்டு ஃப்ரெஞ்சு கம்பெனி வந்து ஆட்சி செய்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொண்டு வந்து சில விஷயங்களை கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. இந்த யுனானியே என்னதோ சில இதெல்லாம் கொஞ்சம் முஸ்லீம்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ அவங்க சில யுனானி மருத்துவம்லாம் கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த தமிழ் மருத்துவத்தை இவங்கெல்லாம் வந்து ஏறி மேய்ஞ்சிட்டாங்க. தமிழ் மருத்துவத்திலேருந்து கடவாங்கப்பட்டதான் மீதியில் இருக்கிற அதிகமான விஷயங்கள். அதனால் தமிழ் மருத்துவம் தான் உலகத்தில் வந்து ஒரு அதான் சொல்கிறதுனா ஆப்ரேஷனே இங்கே இருந்ததே. சிவபெருமானுக்கு கண் ஆப்ரேஷன் நடந்தது, ஒரு கண் எடுத்துகிட்டு வேறு கண் வச்சாங்க. அதுதான் வந்து கண்ணப்பர் நாயனார் வரலாறு. என்ன, அவர் கண் பாதிச்சிருந்தது, உடனே அவருக்கு வந்து மருத்துவம் போட்டு மூலிகை போட்டு கண்ணை ஸ்டாப் பண்ணி எடுத்து இன்னொரு கண்ணை அவர் கொடுத்து இவர் வச்சு ஒரு கண்ணை கொடுத்தார். 2வது கண்ணை கொடுக்கும்போது வேணாயா, நீ ஒன்று கொடுத்துருக்குற, நான் ஒன்றுலேயே நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உனக்கு ஒன்று இருக்கட்டும், அப்போ தான் ஒன்றை நான் பார்க்க முடியும், நீ என்ன பார்க்க முடியும். நீ எவ்வளோ பெரியது. தேரையர்ன்ற ஒரு சித்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தருடைய தலைக்குள்ளே வந்து இந்த காது வழியாக தேரை போயிடுச்சு, உள்ள மண்டையை உடச்சி ஆப்ரேஷன் பண்ணி தேரையை வெளியில் எடுத்தனால தான் அவருக்கு தேரையர்னு பேர். உலகத்தில் எத்தனை வந்து மூலிகை வகை இருக்குன்றதை வகைப்படுத்தினவர் தான் மற்றவங்களாம். அப்போது அதாவது உலகத்திலே மிக சிறந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்ச தமிழ்நாடு வந்து தமிழர்களுடைய சித்த மருத்துவம். இதை வெளியில் கொண்டு வர வேண்டிய வேலை கொண்டு வந்தால், முருகனை கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் வெளியில் கொண்டு வர முடியும். தமிழர்களுடைய வரலாறு வெளியில் வரணும், அதில் முருகனுடைய பங்களிப்பு வெளியில் வரணும்.